10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.12 இரண்டாவது கணக்கு பார்க்குறோம். 12 மீட்டர் பெருக்கல் 16 மீட்டர் அளவுகள் கொண்ட ஒரு செவ்வக வடிவ பூங்காவை சுற்றி W மீட்டர் அகலமுள்ள நடைபாதை அமைக்கப்படும் போது அதன் மொத்த பரப்பு 285 சதுர மீட்டராக அதிகரிக்கிறது. நடைபாதையின் அகலத்தை கணக்கிடுக அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. செவ்வக வடிவ பூங்கா என்னன்னு குறிப்பிடுக்கலாம், ABCDன்னு குறிப்பிடலாம். அதனுடைய அகலம் 12 மீட்டர், நீளம் 16 மீட்டர். அதை வரைபடத்தில் குறிச்சிருக்கிறோம். நடைபாதையின் அகலமானது W மீட்டர்னு கொடுத்துருக்குது. அப்போ 4 பக்கமும் நடைபாதை Wன்னு குறிக்கப்பட்டிருக்கு. அதன் மொத்த பரப்பு மொத்த பரப்பு 285 சதுர மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. நடைபாதையையும் சேர்த்து அதனுடைய மொத்த நீளம் அப்படின்னு நம்ம கணக்கிட்டுட்டோம் அப்படின்னா இந்த பகுதியில் இருந்து இந்த பகுதி வரைக்கும் நமக்கு நீளம் எவ்வளவுன்னா இதுல இருந்து இது வரைக்கும் 16. அப்ப இது 16 பிளஸ் இந்த பகுதியோட மீதி நீளம் அப்படின்னு அதாவது மீதி அளவுன்னு பார்க்குறப்ப இது டபிள்யூனா இந்த மதிப்பு W, அதே போல் W 2 Wவையும் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 16 + 2 W அப்படிங்கிறது மொத்த நீளம். அதே போல் அகலம் பார்க்குறப்ப இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதி வரைக்கும் நமக்கு அகலம் என்னது 12 மீட்டர். அப்போ 12. அதனோட இந்த பகுதியோட அகலம் என்ன நமக்கு W. அதே போல் இந்த பகுதியோட அகலம் எவ்வளவு W. 2 Wவையும் இந்த இடத்துல கூட்டிக்கலாம். ஸோ இதுவும் W, இதுவும் W. 12 W + Wங்கிறப்ப 2 W. இது வந்து பூங்காவின் மொத்த அகலம். வரைபடத்தில் இருக்கக்கூடியதை எழுதிடலாம். ABCD என்ற செவ்வகத்தின் நீளம் அப்படிங்கிறத Lன்னு குறிப்பிடுவோம். நீளம் L ஆனது 16 மீட்டர். அகலம் B, அகலம் B என்பது 12 மீட்டர்னு கேள்வியிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. இதே போல EFGH என்ற செவ்வகத்தின் அதாவது நடைபாதையையும் சேர்த்து அதனுடைய நீளம் மற்றும் அகலங்கள் முறையே என்ற செவ்வகத்தின் நீளம் L = 16 + 2 W மீட்டர். அதே போல் அகலம் B = 12 + 2 W மீட்டர். செவ்வகத்தின் மொத்த பரப்பு 285 சதுர மீட்டர்னு கொடுக்கப்பட்டுள்ளது. செவ்வகத்தின் மொத்த பரப்பு = 285 சதுர மீட்டர். அப்ப செவ்வகத்தின் மொத்த நீளம் மற்றும் அகலத்தை பெருக்கிட்டோம் அப்படின்னா மொத்த பரப்புக்கு சமம். செவ்வகத்தின் மொத்த நீளம் எவ்வளவு 16 + 2 W. மொத்த அகலமானது 12 + 2 W. எதற்கு சமம் 285. இந்த மதிப்புகள் ஒன்னொன்னையும் பெருக்கலாம். முதல்ல 16 எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாவது பிராக்கெட்ல இருக்கக்கூடிய 12 + 2 Wவை பெருக்கிறோம். 16 × 12 அப்படிங்கிறப்ப 192. 16 × 2 W அப்படிங்கிறப்ப மதிப்பு 32. 2 16 32 W. 2 × 12 24 W. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2 × 2 4 W × W W² = 255. W² முதல்ல எழுதிடலாம். 4 W². 2 W உறுப்புகளையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா 32 + 24 மதிப்பு 56 W = ப்ளஸ் மாறிலி உறுப்பு என்ன இருக்கு 192 = 285. 4 W² + 56 W + 192 ப்ளஸ் 285 இடது பக்கம் வரப்போ -285 = 0. 4 W² + 56 W 285 இருந்து 192 கழிச்சிட்டோம் அப்படின்னா 285 பெரிய எண்ணுங்கிறதுனால அதற்குரிய குறி மைனஸ் குறி வந்துடும். 5 - 2 3. 8ல் கழிக்க முடியாது. 18 - 9 9. 1 - 1 0 -93 = 0. இதை காரணிப்படுத்தி Wக்கு மதிப்பு கணக்கிடலாம்.
டபிள்யூ ஸ்கொயரின் கீழே என்ன இருக்குது 4, மாறிலி உறுப்பு 93. இது ரெண்டையும் பெருக்கிக்கலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு. 4 3 12க்கு 2 மீதி 1 4 9 36 ப்ளஸ் 1 37 372. இரண்டு எண்களை பெருக்கிக்கிட்டோம்னா 372 வரணும். கூட்டுறோம் அப்படின்னா நமக்கு என்ன மதிப்பு வரணும்? டபிள்யூவின் கீழே 56ன்னு வரணும். எந்த இரண்டு எண்கள் எடுக்கலாம்னா 62ஐயும் 6ஐயும் எடுத்துக்கலாம். 62 ஒரு 6. இதில் ப்ளஸ் 56 வரணும் அப்படிங்கிறதுனால 62க்கு ப்ளஸ் குறியும் 6க்கு மைனஸ் குறியும் கொடுத்துடலாம். 62க்கு ப்ளஸ் குறியும் 6க்கு மைனஸ் குறியும் கொடுத்துடலாம். இப்போ இடையில இருக்கக்கூடிய 56 டபிள்யூவை இந்த இரண்டு எண்களாக பிரித்து எழுதுகிறப்ப 4W ஸ்கொயர் ப்ளஸ் 62W மைனஸ் 6W மைனஸ் 93 ஈக்குவல் டு 0. முதல் இரண்டு உறுப்புகளில் இருந்து 2Wவை பொதுவாக வெளியில் எடுக்கிறோம். 4ல் 2 4 W ஸ்கொயரில் ஒரு W எடுத்துட்டோம்னா மீதி ஒரு W இருக்கும். 62 2ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா 3 2 6 1 2 Wவை பொதுவாக வெளியில் எடுத்தாச்சு. மைனஸ் 6W மைனஸ் 93ல் இருந்து ஒரு மைனஸ் 3 பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் மைனஸ் குறியை வெளியில் எடுத்துட்டனால ப்ளஸ் குறி வரும். 6ல் 2 3 6 W அப்படியே இருக்கும். மைனஸை வெளியில் எடுத்துட்டனால ப்ளஸ்ன்னு ஆகிடும். 3 3 9 1 1 31 முறை வரும் ஈக்குவல் டு 0. இந்த இரண்டு மதிப்புகளையும் பொதுவாக நமக்கு என்ன இருக்குது? 2W ப்ளஸ் 31ங்கிறது பொதுவாக இருக்குது. ப்ராக்கெட்டில் மீதி என்ன வரும்? முதல் உறுப்பில் மீதி இருக்கிறது 2W இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? இரண்டாவது உறுப்பில் மைனஸ் 3ன்னு இருக்குது. அப்போ 2W ப்ளஸ் 31 ஈக்குவல் டு 0. இது ஒரு பகுதி. 2W மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. 2W ப்ளஸ் 31 வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் 31. 2W ஈக்குவல் டு மைனஸ் 3 வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் 3. W ஈக்குவல் டு மைனஸ் 31 பெருக்கல்ல இருக்கக்கூடிய 2 வலது பக்கம் போகிறப்ப வகுத்தல்ல போடும். W ஈக்குவல் டு 3/2. இதை சுருக்கலாம். 4 2 4 2 மீதி 1 I2 10 மீதி 1 புள்ளி 1 கூட 0 ஆட் பண்ணிட்டோம்னா 10 5 15.5. இங்கே 4 2 4 2 மீதி 1 I2 10. அப்போ டபிள்யூக்கு என்னென்ன மதிப்புகள் கிடச்சிருக்குது? மைனஸ் 15.5 மற்றும் 1.5. W அப்படிங்கிறது நடைபாதையின் அகலத்தை குறிப்பிடும். அகலமானது நமக்கு எதிர்குறியில் வராது. நம்ம W ஈக்குவல் டு மைனஸ் 15.5 என்பது ஏற்புடையது அல்ல. W ஈக்குவல் டு எது மட்டும்தான் ஏற்புடையதாக அமையும்? 1.5 மட்டும்தான் ஏற்புடைய மதிப்பாக இருக்கும். therefore நடைபாதையின் அகலம் W ஓட மதிப்பு என்ன? 1.5 மீட்டர் ஆகும். தேங்க்ஸ்.